இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சி பொறுப்பாளர்களும் அரசு பொறுப்பாளர்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான். சட்டமன்ற உறுப்பினரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர், நாடாளுமன்ற உறுப்பினரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர், தலைமை அமைச்சர் பிரதம மந்திரியா மக்கள் தேர்வு செய்து தான் அவரை பிரதம மந்திரியா மாத்துறாங்க. முதலமைச்சரும் அப்படிதான், குடியரசுத் தலைவர் கூட அப்படிதான். ஆனா ஆளுநர் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் இல்லை. ஒரு குடியரசுத் தலைவர் சரியான செயல்பாட்டில் இல்லை, உடனே நாடாளுமன்றத்தை கூட்டி அந்த குடியரசுத் தலைவரை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இந்த நாடாளுமன்றமே சேர்ந்து அந்த குடியரசுத் தலைவரை இவர் இனிமேல் வேண்டாம், இவர் இன்ன வகையிலெல்லாம் சிக்கல் பண்றாரு, இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அவரு, ஆனா அவரையே திரும்ப பெறுகிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு. ஆனால் ஒரு ஆளுநரை அவர் அமர்த்தப்பட்ட பிறகு அவரை யாராலையும் திரும்ப பெற வைக்க முடியாது. அப்ப இந்திய அரசு எந்த அதிகாரத்தை நிறுவுகிறது? பார்ப்பனிய வரலாற்றை நிறுவ பார்க்கிறது. ஆரிய பார்ப்பனிய அதிகாரத்தை நிறுவுகிறான். அததான் பிராமணம்னு சொல்றான். அந்த பிராமணம் தான் அவனுடைய கோட்பாடு. அந்த பிராமணிய கோட்பாடு தான் அவனுக்கு ஆயுதம். அந்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு நான் தமிழ் தேசத்தை படைக்க போகிறேன்னு சொல்லுகிறார் சீமான். பிராமண கடப்பாறை அவருக்கு தேவைப்படுகிறது. அவருடைய தமிழ் தேசம் பிராமண கடப்பாறை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அடிமை தமிழ் தேசம், பார்ப்பனிய அடிமை தமிழ் தேசம். அவர் சொல்லுகிற அவர் செய்கிற அடையாளத்துக்கு முட்டு தாங்குகிறார் பே மணியரசன். தமிழ் தேச பேரியக்கம், அதுக்கு பேர் தமிழ் தேச பேரியக்கம்னு வைக்கலாமா? முன்பாக அவர் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி என்கிற ஒரு பொதுவுடைமை கட்சி அமைத்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு தன்னுரிமைகளுக்காக போராடியவர். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை போச்சு? தமிழ் தேசத்தை காக்க சீமானுக்கு வாக்களியுங்கள். ஆக சீமானுக்கு வாக்களிச்சாதான் தமிழ் தேசம் காக்கப்படுமா? தமிழ் தேசத்தை காக்கணும்னா இந்திய அரசோடு போராட வேண்டாமா? ஆரிய பார்ப்பனத்தை வீழ்த்த வேண்டாமா? அதற்காக அடித்தளத்தோடு வேலை செய்ய வேண்டாமா? தமிழ் தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் அதுக்காக செயல்பட முடியுமே ஒழிய சீமானால செயல்பட முடியாது. சீமான் பிராமண கடப்பாறைக்கு அடிமைப்பட்டு போன ஒரு அடிமை தமிழ் தேச அரசியல் பேசுகிறவர். ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் முக்காவாசி பேர் குற்றவாளிகள், அயோக்கியர்கள், ஏதாவது குற்றமிழைத்தவர்கள். இந்திய அரசாங்கனுடைய ஆட்சி பிடிக்கினுடைய கைக்குள்ளார மாட்டிக்கொண்டிருப்பவர்கள். மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் தேவையில்லை என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி தமிழக மக்கள் முன்னணி நடத்தி கொண்டிருக்கிற இந்த தெருமுனை பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற தோழர் சுப்பு மகேஷ் அவர்களே, நோக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் தங்க குமரவேல் அவர்களே, தொகுப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் பாவல் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற இடதுசாரிகளின் பொது மேடையினுடைய தோழர் துரை மதிவாணன் அவர்களே, முன்னிலை வகித்திற்கு கொண்டிருக்கிற உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய தோழர் ஐயா சி முருகேசன் அவர்களே, தாளாண்மை உழவர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா கோ திருநாவுக்கரசு அவர்களே, சமவெளி விவசாயிகள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா
சு பழனிராசன் அவர்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய தோழர் அறிவன் ஆதி அவர்களே, தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் மொழியமுதன் அவர்களே, எனக்கு முன்னால் கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மக்கள் அதிகாரத்தினுடைய தலைவர் ஒருவரான தோழர் காளியப்பன் அவர்களே, பெரியார் பேரவையினுடைய தோழர் நாகேஸ்வரன் அவர்களே, மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் தோழர் நிலவழகன் அவர்களே, செம்பை ஊற்று பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தோழர் வேணுகோபால் அவர்களே, தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய தோழர் ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களே, தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் சி குணசேகரன் அவர்களே, எனக்கு பின்னால் நிறைவுரையாகவும் சிறப்புரையாகவும் ஆற்ற இருக்கிற தமிழ் மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய பேராசிரியர் ஐயா தா செயராமன் அவர்களே, வருகை இருந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய இடையிலே இந்த அழைப்பிதழிலே போடப்பெறவில்லை என்று சொன்னாலும் இந்த உணர்வுக்காக வந்து கலந்து கொண்டு பேசி சென்றிருக்கிற வல்லம் பஷீர் அவர்களே, தஞ்சை வாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கென என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான தலைப்பாகவும் நாமெல்லாம் இணைந்து ஒன்று சேர்ந்து முழங்க வேண்டிய ஒரு பெரும் முழக்கமாகவும் ஆளுநர்கள் என்பவர்களே தேவையில்லை என்பதை முன்னிறுத்தி தான் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த தமிழக மக்கள் முன்னணி ஒரு தேர்தல் கட்சி இல்லை. ஏதோ தேர்தலில் நாங்கள்லாம் வாக்கு கேட்டு இதன் வழியாக சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சென்று நாங்கள்லாம் இதை செய்வோம் அதை செய்வோம் இந்த சலுகையெல்லாம் கொடுப்போம் என்பதான அறிவிப்புக்குரிய இயக்கம் இது இல்லை. தமிழக அளவிலே ஒரு உரிமைக்கான போராட்டத்தை முன்னிறுத்தி அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிற இயக்கம்தான். ஏற்கனவே தோழர் குறிப்பிட்டது போல ஏறத்தாழ 9 இயக்கமாக ஒருங்கிணைந்து இன்றைக்கு 12 இயக்கங்களாக இணைந்து இந்த தமிழக மக்கள் முன்னணி இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் உரிமைகள் பெற வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம். இந்த மாநிலங்கள் எல்லாம் இணைத்து இந்தியா என்கிற ஒரு பேர் அரசு உருவாக்கப்பட்டதற்கு முன்பாக இவையெல்லாம் இந்திய அரசுக்கு ஏதோ பட்டயம் எழுதி கொடுத்து விட்ட மாநிலங்கள் இல்லை. நாமெல்லாம் அடிப்படையில் தமிழர்கள், தமிழ் உணர்ச்சி உள்ள தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இன மக்கள். இந்த மொழி இன மக்கள் எந்த காலத்திலும் இன்னொரு இன மக்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் இல்லை. அதுபோலதான் ஒவ்வொரு இன மக்களுமே. கேரளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள், அவரெல்லாம் கேரள மக்கள். ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். வங்காளத்தில் இருக்கக்கூடியவர் வங்காளிகள். இவர்களை எல்லாம் சேர்த்து ஆங்கிலேயன் இந்த நாட்டுக்கு வந்து எல்லாரையும் இணைத்து ஒரு நாட்டை உருவாக்குகிறான். அந்த நாட்டுக்கு அவன் இந்துஸ்தான்னு பேர் வைக்கிறான், பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வைக்கிறான். அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளார எல்லா பகுதிகளையும் ஒன்று சேர அவனால் ஆட்சி செய்ய முடியவில்லை. அதனால இங்கிலாந்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருந்த அந்த பேரரசு ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆளுவதற்காக ஒரு ஆளுநரை அமைத்தான். முதல் ஆளுநர் என்பவர் 1652ஆம் ஆண்டு அமர்த்தப்படுகிறார். 1652ஆம் ஆண்டு அமர்த்தப்பட்டு இன்னைக்கு RN ரவி வரைக்கும் 110 ஆளுநர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு 1956க்கு முன்பாக, அதாவது மொழி வழி மாநிலங்கள் என்ற மாநில அமைப்பு முறை பிரிவதற்கு முன்பாக ஏறத்தாழ 200 ஆண்டுகள் 85 ஆளுநர்கள் ஆங்கிலேய ஆளுநர்கள் தான். அந்த ஆளுநர்கள் தான் அன்றைய அமைப்பை மொழி வழி மாநிலங்கள் என்கிற அமைப்பு முறை இல்லாத அவனுடைய ஆட்சி நலனுக்கு உகந்த வகையில் ஒரு மாநிலமாக அவன் பிரித்து வச்சிருந்தான். அதுக்கு சென்னை தலைமாகாணம்னு பேர் வச்சிருந்தான், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு பேர். அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி ஆண்டவர்கள் 85 ஆளுநர்கள். அவன் விருப்பப்படி ஆட்சி செஞ்சான்.
எந்த ஆளுநர்லாம் வரானோ அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு அவன் பேர் வச்சுக்குவான். சென்னையில் தாடண்டர் நகர்னு ஒரு ஊர் சைதாப்பேட்டையில் உள்ள இருக்குது. தாடண்டர்னு ஒரு ஆளுநர் ஆட்சி செய்கிற பொழுது அவனுக்குன்னு அந்த பகுதியை நிறுவிக்கிட்டான். ஸ்டான்லி மருத்துவமனை, ஸ்டான்லின்னு ஒரு ஆளுநர் ஆட்சி செய்கிற பொழுது அந்த மருத்துவமனை கட்டமைக்கப்படுகிறது. உடனே அவன் பேரில் அந்த மருத்துவமனையை நிறுவிக்கிறான். எல்பின்ஸ்டன் ஒரு பகுதி, யானை கவுனின்னு அதுக்கு பேரு, அவன் பேர்ல உருவாக்கப்பட்டது. அதுபோல யாரெல்லாம் பக்கிங்காம் கால்வாயை ஒருத்தன் வெட்டுறான், அந்த பக்கிங்காம் ஆளுநர் பேர் அது. அதுபோல ஒவ்வொருத்தவனும் என்னென்னலாம் செய்தானோ ஆளுநர்கள் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆளுநராக இருந்த பொழுது என்னென்னலாம் உருவாக்குனார்களோ அவங்க பேர்ல அதை நிறுவிக்கொண்டான். அப்படியான ஒரு ஆளுநர் அமைப்பு முறை. ஏறத்தாழ 85 ஆளுநர்கள் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்தவர்கள். 1947 விடுதலை பெற்றதாக அறிவிப்பு வந்ததன் பிறகு, அதன் பிறகு இந்திய அரசில் ஆளுநர்கள்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்படுகிற பொழுது எண்ணற்ற பேச்சு. அந்த பேச்சுகளில் கடைசியாக ஆளுநரையும் தேர்ந்தெடுக்கலாமா இல்லை அமர்த்தம் செய்யலாமா? இங்கே மாநில அளவில் ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்வாகி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேர்வுக்கு உரிய வகையில் ஒரு மாநில முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவது போலவே ஆளுநரையும் தேர்வு செய்யலாம் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் மறுத்து ஆளுநர் என்பவர் அமர்த்தப்படுகிறார். யாரால் அமர்த்தப்படுகிறார்? யாருடைய கருத்திலையும் இல்லாம யார் யாரெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ, அந்த ஆட்சியை யார் நடத்துகிறார்களோ அந்த ஆட்சியை சார்ந்தவர்கள் அவங்களுடைய கட்சிக்காரர்களாக, அதுக்குள்ளார பலரையும் அதிகாரிகளாக இருக்கிறவர்களை, நீதிபதியாக இருக்கிறவர்களை, அவங்க ஏதாவது குற்றம் செய்திருந்தா அந்த குற்றத்தை மறைப்பதற்காக அவர்களுக்கு ஆளுநருங்கிற பதவி கொடுத்து அந்த குற்றத்தையும் கையில் வச்சுக்கிட்டு, நீ நான் சொல்றபடி கேட்கணும், இல்லைன்னா உன் மேல இந்த குற்றம் இருக்குது, அந்த குற்றத்தை நிறுவி உன்னை உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டி வச்சு அவங்கள ஒரு பொம்மை மாதிரி கைப்பாவை போல அவங்கள ஆட்டி படைக்கக்கூடிய அதிகாரத்தை இந்திய அரசு வச்சிருக்குது. உங்களுக்கு நிறைய தெரியும், எண்ணற்ற ஆளுநர்களை அப்படிதான் கைப்பாவைகளாக அமர்த்தி வைத்துக் கொண்டாங்க. அமித்ஷா ஒரு கொலை வழக்கில் ஆட்படுகிறார். அந்த கொலை வழக்கில் அவருக்கு தண்டனை வரப்போகிறது. அந்த கொலை வழக்கில் தண்டனையை நீக்குவதற்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த சதாசிவத்தை பணிய வச்சு அதற்காக அவருக்கான தண்டனை நீக்கம் பெற வைத்துக் கொண்டு அதற்காக நல்கையா கொடுத்ததுதான் சதாசிவத்துக்கு ஆளுநர் பதவி. அவர் கேரளாவில் ஆளுநராக மாற்றப்படுகிறார். அப்போ ஒரு நல்கை கொடுத்த பிறகு அவர் என்னென்னலாம் செய்வாரு? அன்றைய ஆட்சியாளர்கள் என்னென்ன சொல்லுகிறாங்களோ அதையெல்லாம் கடைபிடிப்பார். ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் முக்காவாசி பேர் குற்றவாளிகள், அயோக்கியர்கள், ஏதாவது குற்றமிழைத்தவர்கள். இந்திய அரசாங்கனுடைய ஆட்சி பிடிக்கினுடைய கைக்குள்ளார மாட்டிக்கொண்டிருப்பவர்கள். அதனால அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கொண்டு, இன்னும் சொன்னா அதற்கு மேலாக ஏதாவது நல்லபடியா செய்தாதான் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கலாம் என்பதற்காக இயங்கக்கூடியவர்கள். அப்படியாகத்தான் இங்கேயும் வந்த ஆளுநர்கள் எல்லாமே இந்தியா விடுதலை பெற்றதாக அறிவிக்கப்பட்ட பிறகு 1948 கடைசியாக RN ரவி வரைக்கும் ஏறத்தாழ 25 ஆளுநர்கள் மாறி வந்திருக்கிறாங்க. அந்த 25 ஆளுநர்களும் பெரும்பாலானவர்கள் இந்திய அரசனுடைய முழு கைப்பாவை தான். ஒரு ஆளுநர் ரொம்ப நல்லவருங்க, அதன் பிறகு இது வந்தவர்லாம் கொஞ்சம் சரியில்லைங்க, இவரு ரொம்ப இணக்கமா இருந்தாருங்க அப்படின்னு ஏற்ற இறக்கம் பார்க்கக்கூடிய நிலை உள்ள இடம் இல்ல ஆளுநர். இன்னொரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சி பொறுப்பாளர்களும் அரசு பொறுப்பாளர்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான். சட்டமன்ற உறுப்பினரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர், நாடாளுமன்ற உறுப்பினரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்,
தலைமை அமைச்சர் பிரதம மந்திரியா மக்கள் தேர்வு செய்து தான் அவரை பிரதம மந்திரியா மாத்துறாங்க. முதலமைச்சரும் அப்படிதான், குடியரசுத் தலைவர் கூட அப்படிதான். ஆனா ஆளுநர் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் இல்லை. இதெல்லாம் நமக்கு அடிப்படையில் தெரியணும். ஒரு குடியரசுத் தலைவரை கூட நாடாளுமன்றம் தான் தேர்வு செய்கிறது. முன்மொழியலாம், எல்லாரும் ஆளுங்கட்சி முன்மொழியும் இவரை குடியரசுத் தலைவராக வைக்கலாம் அப்படின்னு. ஆனா அவரை தேர்ந்தெடுப்பது கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். ஆனால் ஆளுநர் அப்படி கிடையாது. ஆளுநர் முழுக்க முழுக்க அமர்த்தப்படக்கூடியவர் ஒன்று. ரெண்டாவது, ஒரு குடியரசுத் தலைவர் சரியான செயல்பாட்டில் இல்லை, உடனே நாடாளுமன்றத்தை கூட்டி அந்த குடியரசுத் தலைவரை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாடாளுமன்றமே சேர்ந்து அந்த குடியரசுத் தலைவரை இவர் இனிமேல் வேண்டாம், இவர் இன்ன வகையிலெல்லாம் சிக்கல் பண்றாரு, இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அவர், ஆனா அவரையே திரும்ப பெறுகிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு. ஆனால் ஒரு ஆளுநரை அவர் அமர்த்தப்பட்ட பிறகு அவரை யாராலையும் திரும்ப பெற வைக்க முடியாது. அரசு நினைச்சாதான் அவரை மாற்றலாம். சட்டப்படியோ இந்த சட்ட பேரவைக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ அல்ல மக்கள் பிரதிநிதிகளுக்கோ யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. இது கூட நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. எப்படி ஒரு குடியரசுத் தலைவர் சரியான வழியில் இல்லைன்னா அவரை திரும்ப பெறலாம் என்கிற அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்குதோ, அதுபோல ஒரு ஆளுநர் சரியில்லை என்று சொன்னால் அவரை திரும்ப பெறுவதற்கான அதிகாரம் சட்டப்பேரவைக்கு இருக்க வேண்டும் என்பதாக பேசப்பட்டது. கூடாதுன்னு மறுத்து விட்டாங்க. ஆக அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவராக, அதிகார வெறி படைத்தவராக ஆளுநர் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஆளுநருடைய அமைப்புக்கு எதுவும் அதிகாரம் கிடையாதுன்னு நம்ம நினைக்கலாம், நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா எல்லை மீறி அதிகாரம். அவர் நினைத்தா என்னவும் செய்யலாம். அவர் நினைத்தாதான், அவர் கையெழுத்திட்டாதான் ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கான சூழல் இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேல அல்லது வாழ்நாள் சிறையாளர்கள் எப்படிப்பட்ட எளிய குற்றம்னாலும் சரி, வலிமையான குற்றம்னாலும் சரி, அவர்களை விடுதலை செய்வதற்கான முழு அதிகாரமும் ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இன்னும் சொன்னா 243 தொகுதிகளிலுமே முழுமையாக வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை நிறுவி ஒரு முதலமைச்சர் வந்தாலும் கூட அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் என்ன பண்ணலாம்னா பரிந்துரைக்கலாம். ஆனா ஆளுநர் கையெழுத்திட்டாதான் வெளியே விட முடியும். ஆக ஒவ்வொரு சின்ன நிகழ்வுகள்லையும் ஒரு தீவிர குற்றவாளி அவரை விடுமுறையில் அனுப்பணும் அப்படின்னா ஆளுநர் கையெழுத்திடணும். ஒவ்வொரு சின்ன செய்தியிலையுமே சட்டப்பேரவையில் எல்லாராலும் தீர்மானிக்கப்பட்டு ஒரு சட்ட முன்வரைவு வைக்கப்படுகிறது. ஆனால் அது ஆளுநர் கையெழுத்திடணும். ஆளுநர் என்னென்னலாம் பண்ணலாம், இன்றைய கிழமையில் இந்த வாரத்தில் சட்டப்பேரவையில் அல்லது முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகளில் அல்லது தலைமைச் செயலருடைய செயல்பாடுகளில் அல்லது அமைச்சரனுடைய செயல்பாடுகளில் என்னெல்லாம் நடந்திருக்கிறதுன்னு உடனடியாக ஆளுநர் என்ன பண்ணலாம்னா அவரை கூப்பிட்டு எல்லா அறிக்கையிலையும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. எந்த அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளார போய் அவர் எல்லாவற்றையும் ஆய்வு செய்யலாம். அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு அதிகாரமாக தானாக முடிவெடுத்து கொண்டு, எப்படி தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு அதிகாரமாக இந்திய அரசுக்கு போகிறதோ அதுபோல எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போய் அங்க வச்சுட்டு எல்லா பல்கலைக்கழகங்களுக்குள்ளாரையும் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை அமர்த்துகிற பொறுப்பு ஆளுநருக்குத்தான். பல்கலைக்கழகத்தினுடைய நடவடிக்கைகளை, பட்டமளிப்பு விழாக்களை, அதனுடைய எல்லா ஆய்வு நடைமுறைகளையும் ஆளுநர் வழிதான் நடத்த வேண்டும் என்பதை இந்த ஆளுநர் அதை புதுசா ஒன்று உருவாக்கிட்டார். ஆக நாளுக்கு நாள் ஆளுநருடைய அதிகாரம் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது, அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டே வரான்.
நசுக்கப்பட்டு வருகிறது மாநிலங்கள். மாநில அடையாளங்கள் எல்லாம் இழந்து போய் வருகிறோம். மாநில அதிகாரங்களை இழந்து வருகிறோம் என்று சொன்னா, மாநிலத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மாநில உரிமை மக்களுடைய அதிகாரங்களை இழந்து வருகிறோம். மாநில மக்களுடைய அதிகாரம்னு சொல்லுகிற பொழுது இந்த மக்கள் அடிப்படையில் தான் என்ன மொழியை சார்ந்தவர்கள், என்ன இனத்தை சார்ந்தவர்கள்ங்கிற பதிவு கூட நமக்கு கிடையாது. இது ஏற்கனவே நிறைய பேசி இருக்கிறோம். தமிழர்களால தமிழர்னு பதிவு செய்ய முடியல, இந்தியன்னு பதிவு செய்கிறான். ஏன் இந்தியன்னு பதிவு செய்யற? என்னுடைய மொழி தமிழ் மொழி, என்னுடைய இனம் தமிழ் இனம். உலகத்துல எந்த இனத்திற்கும் அந்த மாதிரியான அடையாளங்கள் இல்லை. எல்லாருமே அவரவர்களுடைய இனத்தை, அவரவர்களுடைய மொழி வழியான இனத்தை பதிவு செய்ய முடிகிறது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. இதிலிருந்து நம்மளுடைய எல்லா அதிகாரங்களையும் இழந்து வருகிறதுனால இந்த அதிகாரங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னா, அடிப்படையில் நமக்கு நம்முடைய அனைத்து அதிகாரங்களையும் நசுக்கக்கூடிய ஒரு பெரிய மைய இடமாக இருப்பது ஆளுநர். அப்ப ஆளுநர் என்கிற ஒரு ஒற்றை அதிகார இடத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறது இந்திய அரசு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஆளுநர் என்கிற முனையை பிடிச்சு அதை நசுக்கி அறுத்து வெளியறிஞ்சாதான் நம்மளுடைய ஒவ்வொரு உரிமைகளாக நம்ம பெற முடியும். அதனாலதான் ஆளுநர் அமைப்பே தேவையில்லை என்பதை முடிவுக்கு வரும். இந்த ஆளுநர் அமைப்பு முறையை நீக்காம நம்ம எதையுமே நீக்க முடியாது. இந்த ஆளுநர் அமைப்பு முறையை பற்றி பேசுவதற்கான நடைமுறை இன்னைக்கு நேற்றல்ல, ஏற்கனவே தோழரெல்லாம் குறிப்பிட்டாங்க. திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே, இன்னும் சொன்னா இந்தியா விடுதலை பெற்றதற்கு ஒட்டியே, அதற்கு முன்பாக கூட காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டு எல்லாமே இந்த ஆளுநர் அமைப்பே கூடாதுன்னு பேசியவர்கள் தான். ஆனா யாருமே அதை இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரல, அதை பற்றி பேச விரும்பல. எல்லாருமே இந்திய அரசுக்கு பணிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நாம் அப்படி போக முடியாது. ஏதோ தமிழக மக்கள் முன்னணியினுடைய விருப்பம் மட்டுமே இல்லை. தமிழக மக்கள் முன்னணி தன்னுடைய இயக்க தேவைக்காக அதை செய்யவில்லை. இந்த மக்களுடைய அடிப்படை தேவைக்காக, இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக இந்த போராட்டத்தை, இந்த செய்தியை இது முன்னெடுத்து செயல்படுத்துகிறது. ஒரு 8 ஆண்டுகளாகவே நாங்கள் முற்றதிகார தமிழ்நாடே முதன்மை இலக்கு என்கிற பெயர்ல ஒரு பெரிய எழுச்சி பரப்பல் செயல்பாடை முன்னெடுத்தோம். இதே தஞ்சாவூர்ல அதற்கான பொதுக்கூட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் நடத்திருக்கிறோம். முழுமையான அதிகாரங்கள் நமக்கு தேவை. அந்த அதிகாரங்களை பெற வேண்டும் என்று சொன்னா, நமக்கு அடிப்படையில் இந்த ஆளுநர் அமைப்பு முறையை தூக்கி எறிந்தாக வேண்டும் என்கிற இடத்துக்கு நம்ம வந்தாகணும். அதை வருவதற்காகத்தான் கடந்த டிசம்பர் 13ஆம் நாள் ஒரு மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தினோம். இந்த டிசம்பர் 13ஆம் நாள் சென்னையில் அந்த ஆர்ப்பாட்டம் மிக பெரும் எழுச்சியோடு எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து, எல்லா கட்சிகளையெல்லாம் கூட ஒருங்கிணைத்து, இதற்கு ஆதரவான கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கூடி மிக பெரும் எழுச்சி போராட்டம் சைதாப்பேட்டையிலேயே ஆளுநர் அமைப்பு ஒழிப்பு என்பது பற்றியான ஒரு மிக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தின் வழியாக, அன்றைக்கு எடுத்த முடிவின் வழியாகத்தான் இந்த பரப்புரை நிகழ்ச்சிகள். தஞ்சாவூர்ல இந்த பொதுக்கூட்டம், தோழர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னையில, மதுரையில, ஈரோட்ல எல்லாம் நடத்தப்பட இருக்கிறது. தொடர்ந்து அண்டை மாநிலங்கள்லையும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படை தெளிவு வடக்கு இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல தெரியாத நிலையில இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த ஆளுநர் அமைப்பு முறை என்பதை முற்றிலும் எதிர்க்க வேண்டும். மாநில அமைப்பு உரிமைகளை நாம பெற்றெடுப்பதற்கான அடிப்படையாக ஆளுநர் அமைப்பு முறையே எதிர்க்கப்பட வேண்டியது என்கிற கருத்தை சொல்லுவதற்காக இதே கருத்தை எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்த்து, மலையாளத்துல, கன்னடத்துல, தெலுங்குல, இந்தியில, எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து அந்தந்த மாநிலங்களில் பரப்பல் செய்து அங்கங்க இருக்கக்கூடிய இயக்கங்களை, ஜனநாயக இயக்கங்களை, முற்போக்கு இயக்கங்களை எல்லாம் இணைத்து நாம் மிக பெரும் பரப்பல் முயற்சியை தொடங்கி ஆகணும். தோழர் காளியப்பன் குறிப்பிட்டது போல அது இன்னொரு வகையில மக்கள் இயக்கமாகவும் மாறணும். அதுக்கான கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்க வேண்டும் பற்றி நாம கலந்து பேசி எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிக பெரும் எழுச்சியை நாம கட்டாயம் தொடங்கி ஆகணும்.
இது ஏதோ கட்சி நலனுக்காக இல்லை, ஏதோ கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நலனுக்காக இல்லை. அப்படியான நலன்களை நோக்கியவர்கள் இல்லை இங்க இருக்கக்கூடிய எந்த இயக்கத்தவர்களும். ஏதோ ஒரு கட்சி வந்துடணும், ஆட்சியை பிடிச்சிடணும், இந்த கட்சி வந்தாதான் சரி அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் இல்லை. மாநில உரிமைகளை பேசக்கூடியவர்கள் வந்தாகணும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் வந்தாகணும். தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் யாரா இருக்க முடியும்? தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழ் இனத்தின் மீது ஒரு பற்றுதல் உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள் தான் அதுக்காக போராட முடியும். அப்படி அந்த பற்றுதலும் அக்கறையும் வர வேண்டும் என்று சொன்னா மாநிலங்களை யார் யார் நசுக்கி கொண்டிருக்கிறா, யார் நசுக்கிறா மாநில உரிமைகளை? இந்திய அரசு நசுக்குகிறது. இந்தியாவுக்கு மாநிலங்கள் என்பவையே இருக்கக்கூடாதுன்னு சிந்தனை. எந்த மாநிலமும் இல்லாம ஒற்றை அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்துடணும்னு இந்திய அரசு ஏராளமான வேலைகளை செய்கிறான். மாநிலங்களுடைய அடையாளங்களை எல்லாம் அழிக்கிறான். கீழடி நம்முடைய பெருமைக்குரிய இடம், 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பழமை சிறப்புடைய ஒரு இடம், உலகத்திலே இல்லாத ஒரு பெரும் இடம் இது. அப்படியான ஒரு இடத்தினுடைய அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை கண்டறிந்திருக்கிறான் பழைய தமிழன். தொல் தமிழன் அப்படியாக செயல்பட்டு இருக்கிறான். இரும்பை கண்டறிவது, இரும்பு தாதுக்களை கொண்டு இரும்பு கருவிகளை செய்வதுனா ஏதோ எளிய வேலை இல்லை. 1000 டிகிரி செல்சியஸ்ல இரும்பை உருக்குவதற்கான அறிவு திறனை பெற்றிருக்கணும். அப்படியான அறிவுத்திறனை பெற்று ஒரு படைப்பாற்றலை கொண்டு தொழில்கள் நடத்தி பெரு வணிகம் செய்து கடல் கடந்து கடலோடிகளாக அலைந்து ஒரு பெரிய வாழ்க்கையை அமைத்து தந்தவன் தமிழர்கள். அப்படியான பெருமை மிகு நாகரிகம் நம்முடைய கீழடி நாகரிகம். அந்த கீழடியினுடைய நாகரிகத்தை நம்மளால அடையாளப்படுத்த முடியல. என்னுடைய இனம் ஒரு பழம் பெருமை இனம், என்னுடைய வாழ்க்கை ஒரு பழம் சிறப்புக்குரிய வாழ்க்கை முறை, அடையாளப்படுத்த முடியுதா? அதை டில்லி அரசு தடுக்கிறான், ஏத்துக்க முடியாது. டில்லி சொல்லுகிறது, ஏன் ஏத்துக்க முடியாது? என்னுடைய அடையாளத்தை நசுக்குவதற்கு நீ யாரு கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஒரு தேர்தல் கட்சிகளால இதை முன்மொழிய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தேர்தலில் முதலமைச்சராவதுதான் இந்த நாட்டுடைய உரிமைக்காக போராடுவதுன்னு பொருளா? தமிழ் தேச உரிமை என்பது எது? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுவது, தன்னை தமிழன் அடையாளப்படுத்திக் கொள்வது, நாம் தமிழ் தேசிய இனத்தினர்கள் என்று பெருமை கொள்வதுன்னா என்ன பொருள்? நான் இந்தியன் இல்லை என்பதை அடையாளப்படுத்துவது. நாம் எப்படி இந்தியன் ஆக முடியும்? ஒரு தமிழனோ, ஒரு கன்னடத்தை சேர்ந்தவனோ, ஒரு வங்காளத்தை சேர்ந்தவனோ இந்தியன் ஆக முடியாது. இந்தியன் என்பது என்னுடைய அரசியல் சட்டத்தின் வழியாக இந்திய குடிமகன் பதிவு செய்துக்கோ. ஆனா என்னை இந்தியன் என்கிற ஒரு இனத்தின் கீழே அடையாளப்படுத்துவது என்னை இழிவுபடுத்துவது. தமிழன் இந்தியனாக முடியாது, கூடாது. வங்காளி இந்தியனாக கூடாது, காஷ்மீரி இந்தியனாக கூடாது, முடியாது. ஆக ஒவ்வொரு இன மக்களும் அந்தந்த அடையாளத்துக்குரியவர்கள். அப்படின்னா எந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு வேலை செய்கிறது இந்திய அரசு. பார்ப்பனிய வெறி பிடித்து அலைகிறது. பார்ப்பனர்களுடைய வரலாறு தான் வரலாறாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துறான். சரஸ்வதி நாகரிகம் தான் இந்தியாவினுடைய பெருமைக்குரிய நாகரிகம். அவன் சொல்லுகிறான், சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய தேவ பாஷைங்கிறான், இந்தி தான் ஆட்சி மொழிங்கிறான். ஏற்க முடியாது நம்ம சொல்லுகிறோம். என்னுடைய தமிழ் மொழி வழிபாட்டுக்குரிய மொழி, எங்களுடைய தமிழ் மொழி கல்விக்குரிய மொழி, இப்படிலாம் அடையாளப்படுத்துகிறோம். அதனால ஒவ்வொரு இன மக்களுமே தங்களுடைய உரிமைக்குரிய மொழியை, தங்களுக்கு உரிமைக்குரிய இனத்தை, வரலாற்றை, பண்பாட்டை நிறுவ வேண்டும் என்பதுதான் அந்தந்த இன மக்களின் கோரிக்கையாக இருக்கணும். ஆக இந்தியாவுடைய இந்த ஒற்றை அதிகாரத்தை, பார்ப்பனிய அதிகாரத்தை நிறுவுவது எது? இந்திய அரசு. அப்ப இந்திய அரசு எந்த அதிகாரத்தை நிறுவுகிறது? பார்ப்பனிய வரலாற்றை நிறுவ பார்க்கிறது.
ஆரிய பார்ப்பனிய அதிகாரத்தை நிறுவுகிறான். அதை தான் பிராமணம்னு சொல்றான். அந்த பிராமணம் தான் அவனுடைய கோட்பாடு. அந்த பிராமணிய கோட்பாடு தான் அவனுக்கு ஆயுதம். அந்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு நான் தமிழ் தேசத்தை படைக்க போகிறேன்னு சொல்லுகிறார் சீமான். பிராமண கடப்பாறை அவருக்கு தேவைப்படுகிறது. அவருடைய தமிழ் தேசம் பிராமண கடப்பாறை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அடிமை தமிழ் தேசம், பார்ப்பனிய அடிமை தமிழ் தேசம். அவர் சொல்லுகிற, அவர் செய்கிற அடையாளத்துக்கு முட்டு தாங்குகிறார் பே மணியரசன். தமிழ் தேச பேரியக்கம், அதுக்கு பேர் தமிழ் தேச பேரியக்கம்னு வைக்கலாமா? தமிழர் தேச பேரியக்கம்னு சொல்லுவதற்கு முன்பாக அவர் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி என்கிற ஒரு பொதுவுடைமை கட்சி அமைத்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு தன்னுரிமைகளுக்காக போராடியவர். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமையா போச்சு? தமிழ் தேசத்தை காக்க சீமானுக்கு வாக்களியுங்கள். ஆக சீமானுக்கு வாக்களிச்சாதான் தமிழ் தேசம் காக்கப்படுமா? தமிழ் தேசத்தை காக்கணும்னா இந்திய அரசோடு போராட வேண்டாமா? ஆரிய பார்ப்பனத்தை வீழ்த்த வேண்டாமா? அதற்காக அடித்தளத்தோடு வேலை செய்ய வேண்டாமா? தமிழ் தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் அதுக்காக செயல்பட முடியுமே ஒழிய சீமானால செயல்பட முடியாது. சீமான் பிராமண கடப்பாறைக்கு அடிமைப்பட்டு போன ஒரு அடிமை தமிழ் தேச அரசியல் பேசுகிறவர். அதனால நாம் மிக தெளிவோடு வேலை செய்தாக வேண்டும். தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மிக பெரும் களத்தை கட்டமைத்து பார்ப்பனிய அதிகார வெறியை அடிச்சாய்க்கிற ஒரு பெருமுயற்சியாக முன்னெடுத்து செயல்பட வேண்டும். அதற்கான அடித்தளம் தான் இந்த ஆளுநர் அமைப்பு முறையே கூடாது என்கிற ஒரு போராட்டத்தினுடைய ஒரு தொடக்கமாக அமையும். அந்த தொடக்கத்திற்கான பெருமுயற்சி தான் இந்த எல்லா மாநிலங்களையும் செய்து முடிக்கிற பொழுது தில்லியில் இறுதியாக மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, தில்லியில நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியின தேசங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் எதிர்ப்பு, மாநில உரிமை கோரிக்கையில் வைக்கக்கூடிய இயக்கங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சிக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அனைவரும் ஒருங்கிணைவோம். பெரியாரிய இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், மார்க்சிய லெனினிய இயக்கங்கள் அனைவரும் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டாக வேண்டும். அதற்கான ஒரு பெரும் முயற்சியை தமிழகம் மக்கள் முன்னணி ஒருங்கிணைக்கிறது. இது ஒருங்கிணைக்கிறது என்பது தவிர அனைவரும் இணைந்தால்தான் முடியும். தமிழக அளவில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களுக்கும் உள்ளாரையும் இந்த கருத்துக்களை கொண்டு போவோம். மிக வலிமையாக இந்த போர்க்குரலை எழுப்புவோம். அதன் வழியாக தேசிய இனங்களின் உரிமைகளுக்காக போராடுவோம். தமிழ் தேசத்தை, உண்மை தமிழ் தேசத்தை படைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.